வவுனியாவில் மகாரம்பை குளம் என்ற பகுதியில் ஒரு நோர்வேலிருந்து வந்த ஒரு பெண் ஒருவர் நாய்களுக்கான காப்பகம் ஒன்று அமைச்சிருக்கிறார். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியிருக்கணும். தொற்று நோய்கள் பல ஒரு ஆபத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போலீசார் வந்த இடத்து பொதுமக்களை அவர்கள் சமாதானப்படுத்தி நான் நோர்வேல வந்து இப்படி செலவழிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நாங்க நல்ல நகையை போட்டு நல்ல பட்டு சாரி கட்டிட்டு நான் இருக்கலாம். எங்க வீட்ல வயசு போனாக்கள் இருக்காங்க. ஒரு இன்ஃபெக்ஷன் நான் நாயால நோய் வராம நான் காக்குறேன். அதெல்லாம் வராங்க. நாங்க இதே ஊர்ல தான் இருக்கோம். நீங்க ஊர் கட்டறாங்க. நாயடுகள் நடக்கிறது வேறங்க. நீங்க சட்டபூர்வமா நடவடிக்கை எடுங்கன்னு அவங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது இப்ப தொடர்ச்சியா 2-3 நாளா ஒரு சிஸ்டர் ஒரு ஆள் அதுக்குள்ள உள்ளவங்களை எல்லாம் வச்சு ஒரே பிரச்சனை. எங்களோட ஊர் மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அக்கா வாயில்லாத ஜீவனை வளர்க்குறீங்களா, இந்தாங்க ஒரு 5 லிட்டர் பால், இந்தாங்க ஒரு மரக்கறி, கீரை, அரிசி, பருப்பு. மேல ஆண்டவன் சார்பாக இது வந்து பாவச்செயல். நீங்க செய்யறதெல்லாம் பாவச்செயல். எல்லாருக்கும் கனடா, பிரான்ஸ், சுவிஸ், டென்மார்க், ஆஸ்திரேலியா எல்லா பகுதி, கட்டார்ல இருந்து ஒரு சிஸ்டர் ஒரு ஆள் 15,000 போட்டவங்க. ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வவுனியாவில் மகாரம்பை குளம் என்ற பகுதியில் ஒரு நோர்வேலிருந்து வந்த ஒரு பெண் ஒருவர் நாய்களுக்கான காப்பகம் ஒன்று அமைச்சிருக்கிறார். உண்மையிலே நாய்களுக்கான காப்பகம் என்று அமைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், நல்ல விஷயம். ஏனெண்டா தெரியும் உங்களுக்கு, கட்டாக்காளி நாய்கள் இங்கே நிறைய சுற்றி கொண்டே இருக்குது. அதால் வீதி விபத்துகளும் சரி, அந்த நாய்களுக்கே சரி ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாத சூழ்நிலை தான் காணப்படுது. ஆனால் அவள் என்ன செஞ்சிட்டாண்டா, அது மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு குடிமனை பகுதிகளில் ஒரு வெற்று காணி எடுத்து அதில் அவள் அந்த காப்பகத்தை அமைச்சிருக்கிறாள். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியிருக்கணும். அவள் வந்து இது ஒரு நல்ல விஷயத்துக்காக அமைச்சிருந்தாலும் கூட இதால் தொற்று நோய்கள் பல ஒரு ஆபத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் நடமாடுற இடம் என்றபடியாக அந்த குடிமனைகள் இருக்கிற குழந்தைகள் வந்து அங்கே நடமாடைக்க நாய்கள் அதுலேருந்து அவிழ்த்து விடப்பட்டால் அது கடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. மற்றது தொற்று நோய்கள் வந்து பரவி அது வந்து அந்த குடிமனை பகுதிகளில் முற்றாக அந்த நோய் வந்து ஆக்கிரமிக்கிற சூழலும் இருக்குது. இதால் இதை நீக்க கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தவே, அதில் ஆர்ப்பாட்டம் நடத்திக்க போலீஸாரும் அங்கே வந்தவே, போலீசார் வந்த இடத்து பொதுமக்களை அவர்கள் சமாதானப்படுத்தி முறைப்பாட்டையும் பதிவு செஞ்சுட்டு அவர்கள் போயிருக்கணும். காப்பகத்துக்கான அனுமதியை அவள் உரிய முறையில் பிரேசிலத்தில் எடுக்கவில்லை என்று மக்கள் விமர்சனமாக தெரிவிச்சிருக்கணும். நாங்கள் இது பற்றின முழுமையான காணொலியை பார்த்துட்டு வரலாம். ஒரு குடும்பம் 2 நாய் வளர்த்து அதை ஆப்ரேஷன் பண்ணி குட்டி போட்டு அதை வீசாத அளவுக்கு இவங்க பார்த்தாங்கன்னா, நான் நோர்வேல வந்து இப்படி செலவழிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நாங்க நல்ல நகையை போட்டு நல்ல பட்டு சாரி கட்டிட்டு நான் இருக்கலாம். நீங்களே நாயை செய்யறீங்க, நீங்க ஆப்ரேஷன் பண்ணி உங்களோட வீட்டு நாய்க்கு நீங்க சாப்பாடு கொடுத்தா நானே கஷ்டப்படணும். அந்த வீட்ல எங்க வீட்ல வயசு போனாக்கள் இருக்காங்க. ஒரு இன்ஃபெக்ஷன் என்ன செய்வீங்க? காத்த கட்டுப்படுத்துவீங்க. நான் நாயால நோய் வராம நான் காக்குறேன். அதெல்லாம் நாலு இடத்துல ஏற்கனவே வழக்கு தான் இங்க வந்திருக்கு. இதுக்கு முதல்ல இந்த 4 இடத்துல ஒண்ணு வழக்குல கையில கதைய நான் சொல்றேன் உங்களுக்கு. இடத்துல வளர்த்து அங்க இருந்து ஊர் சனத்தால இதை வந்து இது மணக்குதுன்னு சொல்லி வெளியே வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. நான் எல்லாம் திருப்பி இங்க வந்து போடுறாங்க. இப்ப நாய் கூடு கட்டுற நேரம் தான் வராங்க. நாங்க இதே ஊர்ல தான் நாயடுகள் நடக்கிறது வேறங்க. நானா ஆம்பளை தானே. ලංකාවේ කිල්ලුවේ කවුද මේ එයා මගේ ගෙදර ඒක දන්නවා. හැබැයි මේගොල්ලන්ට මාත් කෑම ඕනනේ මම. නේ ඔයා කරන්නේ හොඳ වැඩක් නේ. යා. මොකද දන්න අසරණ වෙලා පාරේ මැරලා යන කපෙක් වාගෙනලා පිට කරලා මෙයාට பிரதேச சபை නෙළුකුලම් பிரதேச சபை කොටම දීලා තියන්නේ. ඒගොල්ලෝ තීරණයක් දෙනවනේ. එතකන් ඔයගොල්ලෝ නේද බෑ උඹ කරන එක කරපන්. නෑ නෑ මේක உண்மையாக கதைக்கைகளே கொஞ்சம் மனசு கலங்குது தான். காரணம் என்னென்னா, நேற்று நான் ஒரு 2 வீடியோ எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தவங்க. ஒரு சிஸ்டர் ஒரு ஆள் கதைச்சிருந்தாங்க, பாசிட்டிவாக கதைச்சிருந்தவங்க. அதாவது அவங்க விளங்கி கொண்டாங்க நான் என்ன செய்கிறேன். அதே போல் கொக்கி குமாரும் கதைச்சிருந்தவர். எனக்கு இந்த மனம் உருகுனது அவர் கதைச்சதை பார்த்து. என்னென்னா, நான் செய்கிறத அவர் உணர்ந்தபடியாக அவர் அவ்வளவு அழகான முறையில் விளக்கம் கொடுத்து கதைச்சவர். ஓகே, உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகள்.
மற்றது வந்து என்னென்றால் நேற்று எங்களோட அருகாமையில் இருக்கிற ஆட்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை, எங்களோட பிரச்சனை. அதாவது மழை காலத்தில் நாய்கள் அவங்க வந்து என்னென்னா இந்த விழிப்புணர்வு காணாது. உண்மையிலேயே மழை காலத்தில் தண்ணி இந்த ஏரியாலாம் வந்து நோய் வரும்ன்ற ஒரு பயத்தில் பிஹெச்ஏஜிஎஸ் இவங்களுக்கெல்லாம் அடித்து ஒரே பிரச்சனை. அதுக்கு பிறகு நான் போலீஸை வர வச்சு போலீஸால் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்புனது. நாய் வளர்க்குறது நல்ல விஷயம். அவங்க சிங்கிள் ஆக்கள் என்றாலும் போலீஸ் என்றாலும் வந்து சொன்னவங்க நாய் வளர்க்குறது நல்ல விஷயம். நீங்கள் வந்து இப்படி அவளோட பிரச்சனை பட்டு கொண்டிருந்தால் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுங்கன்னு அவங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது இப்போ தொடர்ச்சியாக 2-3 நாளாக ஒரு சிஸ்டர் ஒரு ஆள் அதுக்குள்ள உள்ளவங்களை எல்லாம் வச்சு ஒரே பிரச்சனை. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நேற்று நடந்தபடியாக நாங்கள் எங்களுடைய திறப்பு விழாவை நாங்கள் சிம்பிளாக செஞ்சோம். பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சிம்பிளாக செஞ்சோம் நாங்கள். அது நேற்று வந்து எங்களுக்கு 2 பேர் சாப்பாட்டுக்கு காசு போட்டோம். நீங்கள் ஒரு ஆள் 15,000, ஒரு ஆள் 28,000 சொச்சம் 30,000 ரூபாய்க்கு உள்ள 100 ரூபாயில இருந்தும் போட்டிருந்தது. நேற்று எங்களால் அந்த வீடியோ ஃபோட்டோக்கள் எடுக்க முடியாமல் போயிட்டுது. நேற்று ஃபுல்லாகவே நாங்கள் பிஸி தான். ஆக்கள் வர்றது போகிறது புதுசாக எல்லாம் வந்து எங்களோட ஷெல்டரை பார்த்தவங்க இந்த டிக்டாக் பார்த்து, மற்றது சுவிஸ்ல இருந்து என் ஓப்பனிங் இதை பார்த்துட்டு நேற்று ஷெல்டரில் வந்து கணநேரம் ரொபின் அண்ணா வந்து கணநேரம் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தவர். ரொபின் அண்ணா டிக்டாக் ரொபின் அண்ணா சுவிஸ்ல இருக்கிறார், அவர் இங்கே வந்திருக்கிறார், வந்து பார்த்தவர் இந்த பிரச்சனையில். அப்போ எனக்கு வீடியோக்கள் எடுக்க முடியாமல் போயிட்டு நேற்று எங்களுக்கு காசு தந்து எங்களோட செல்லங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி தந்த அந்த சிஸ்டருக்கு நன்றி. அதே போல் இன்றைக்கு நோர்வே சேர்ந்த சிறியனண்ட மகன் பிறந்த நாள், அவருக்கும் எங்களுடைய குட்டியல் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பட் நேற்று சிஸ்டர் உங்களோட வீடியோ கண்டிப்பாக நாங்கள் சாப்பாடு கொடுத்து நேற்று சாப்பாடு கொடுத்தோம், ஆனால் வீடியோ எடுக்க கிடைக்கல. கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களுடைய அந்த பிந்திய பிறந்த நாளை நான் வடிவ அழகான முறையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கு அவங்கள சமாளிக்கிறதா, வேலை செய்கிறாக்களை சமாளிக்கிறதா, இல்லை நாய்க்குட்டிகளுக்குரிய அல்ல வாய் பேசாத ஜீவனுக்குரிய அவங்களுக்கு வேலைக்கு வந்திருக்கிறார்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதா, அப்படி பல பிரச்சனைகள். அந்த சாமானியில் இந்த சாமானியில் சீமெந்து முடிஞ்சுது, கம்பி முடிஞ்சுது, கல் முடிஞ்சுது. அப்போ எல்லாத்துக்கும் அடிச்சு சொல்லணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், சாப்பாடு வேண்டி கொடுக்கணும். அப்படி நிறைய பிரச்சனை எனக்கு. என்றால் இப்போ கஷ்டம், அது சொல்ல முடியாது. அது அந்த இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். சொன்ன மாட்டேங்க. நேற்று ஃபுல்லாக நான் சாப்பிட இல்லை. இரவு 10 மணிக்கு பிறகு நைட் வேலை அவங்க செஞ்சோன்னு இருக்கல வீட்டை வந்து நான் குளிச்சுட்டு சாப்பிட்டேன். நான் ஏன்னா எனக்கு பசிக்கல, இப்படி ஒரு பிரச்சனையை அவங்க எங்களுக்கு தருவாங்கன்னு நான் நினைக்கல. மற்றது விளங்கி கொள்ளுங்க, இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து விளங்கி கொள்ளுங்க. எங்களோட ஊர் மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அக்கா வாயில்லாத ஜீவனை வளர்க்குறீங்களா, இந்தாங்க ஒரு 5 லிட்டர் பால், இந்தாங்க ஒரு மரக்கறி, கீரை, அரிசி, பருப்புன்னு சொல்லி நீங்கள் தான் முட்டை, இந்த என்னட்ட நாட்டுக்கோழி இருக்கக்கா ஒரு 10 முட்டை இந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் தான் எங்களுக்கு முன் வந்து இந்த ஜீவராசிகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஊரை கூட்டிட்டு ஒரு அக்காட இதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பிரச்சனையை உண்டாக்குறீங்க. இது வந்து அரசாங்க சார்பாக எனக்கு தெரியாது, ஆனால் மேல ஆண்டவன் சார்பாக இது வந்து பாவச்செயல். நீங்க செய்யறதெல்லாம் பாவச்செயல், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். பட் பாப்போம், எவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் நடக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு நடக்கட்டும். ஆனாலும் நான் அந்த இடத்தை விட்டு நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு எங்கேயும் அவங்கள வீசுறதாவோ இல்லை எங்கேயும் நான் அனுப்புறதாவோ இல்லை, நான் சாப்பாடு கொடுப்பேன். அது வந்து இப்போ அப்படி அது வந்து பிரச்சனைனா எனக்கு கவர்மெண்டால காணி தரட்டும், நான் வேறு இடம் போய் பார்ப்பேன். நேற்று வந்து சொன்னீங்க, ஒரு ஆக்கள் வந்து சொன்னீங்க, வாய் நிறைய வெத்தில பல்லெல்லாம் சிகப்பு. அவர் வந்து சொல்றார் எனக்கு வருத்தம் வந்தா என்ன செய்யறது நாயால் அப்படின்னு. அவருக்கு ஆல்ரெடி வருத்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றா அவர் அவ்வளவு வெத்தில புதுசா போடுற மாதிரி தெரியல. வெத்திலேயே வந்து புற்றுநோய்க்குரிய அறிகுறி. இந்த எங்க தியேட்டருக்கு போனாலும் அது எல்லா நாட்டிலையும் போடுறாங்க. ஸோ எங்களை நாங்கள் கவனிக்கணும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் மற்றவங்கள்ட்ட போய் பிரச்சனை படணும். நாய்களால் எந்த பிரச்சனையும் வராதுன்ற உறுதி நான் தருவேன். மற்றது எனக்கு இந்த ஷெல்டர் நான் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் உதவி, அதாவது பண உதவி,
என்ன நேரில் வந்து பார்த்தவங்கள், டெலிஃபோனில் அடித்து கதைச்சவங்கள், கதைக்காமல் எனக்கு எடுக்க இல்லாமல் போனது. நேற்று வந்து நிறைய பேர் அடிச்சிங்க, எனக்கு எடுக்க முடிய இல்லை. மற்றது அனைவருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குட்டியல் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இப்போ இங்கே இருந்து டோக் வளர்க்குறவங்களுக்கு ஈஸி, அதாவது ஈஸி எல்லா சிஸ்டம் முறைகள் எல்லாம் தெரியும். நான் அங்கே இருந்து வந்து ஒரு சிஸ்டத்தில் நான் செய்யல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏனெண்டா நான் நேற்று ஒரு வீடியோ எடுத்தேன். ஒரு பொடியம் வந்தான், கேட்டை திறந்துட்டு பிச்சு கொண்டு வந்து பைக்கில் வந்துட்டு என்ன ஏதுன்ற ஒன்றும் கேட்கல, பட்ட 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 பட்டன்னு பச்சை தூசணத்தில் பேசிட்டு போயிட்டான். அப்போ நான் அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன், அவர் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். அவருக்கு எனக்கு அவர் அரெஸ்ட் பண்ண இயலும்னா நான் போலீஸுக்கு சொல்லி அரெஸ்ட் பண்ணலாம், எனக்கு தேவையில்லை, எனக்கு ஊருக்குள்ளே சமாதானம் தேவை, அவ்வளோதான். ஓகே, எனக்கு நேற்றைய வரையும், அதாவது நான் குடிபூர் அது இந்த திறப்பு விழா ஆண்டு நான் எல்லாருடைய பேரையும் சொல்லி நன்றி சொல்லணும்னு நான் நினைச்சேன். நான் நேற்றைய சூழ்நிலைப்படி ஒருத்தருடைய பேரும் சொல்ல கிடைக்க இல்லை, நீங்கள் செய்த நன்றி அந்த உதவிகளுக்கு நன்றி சொல்லவும் கிடைக்க இல்லை. ஸோ நான் இன்றைக்கு விட்டால் அது நேரம், அதாவது காலம் கடந்துரும்னு சொல்லி இன்றைக்கு என்ற மனப்பூர்வ நன்றிகளை நான் சொல்லிக்கொள்கிறேன் எல்லாருக்கும். கனடா, பிரான்ஸ், சுவிஸ், டென்மார்க், ஆஸ்திரேலியா எல்லா பகுதி, கட்டார்ல இருந்து ஒரு சிஸ்டர் ஒரு ஆள் 15,000 போட்டவங்க, அதெல்லாம் சொல்லணும்னு நான் நினைச்சேன். நான் ஏன்னா அங்க கஷ்டப்பட்டு அங்க வேலை செஞ்சு இந்த ஜீவநல நினைச்சு உதவி செஞ்சவங்க. இதே நான் சொல்றேன்னு சொன்னா என்ற சொல்ல இல்ல அங்க சொல்ல இல்லைன்னு எல்லாம் நினைக்காங்க. ஜெர்மன்ல இருந்து எனக்கு ஒரு சிஸ்டர் ஒரு ஆள் போட்டாங்க காசு, வந்துட்டான்னு சொல்லி நிறைய பேர் அடிச்செல்லாம் கேட்கறது. ஏண்டா வராட்டி நீங்க திருப்பி அதை செக் பண்றதுக்கு. அப்படி என்னோட அக்கறையா இருக்கிற அனைவருக்கும் நன்றிகள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இன்னும் தேவைப்படுது. எனக்கு ஷெல்டர் ஸ்டார்ட் பண்ணல இருந்து நேற்று வரையும் உதவி செய்தவங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். என்னை நேரில் வந்து சந்திச்ச எல்லாருக்கும் நன்றி. அதோட எவ்வளோ பேர் பயப்படுவாங்க, இவோக்கே நான் சப்போர்ட் பண்ணி பேசணும், இவோ பேசினா மற்றவங்க எனக்கு ஃபேக் ஐடி போட்டு எழுதுவாங்கன்னு. அதையும் தாண்டி கொக்கிக்குமாரும் இன்னொரு சிஸ்டரும் என்னை பற்றி போட்டிருக்கிறீங்க. 1000 நன்றிகள். என்னோட எத்தனை நட்பு உறவுகள் இருந்தாலும் அவங்க கூட பயப்படுவாங்க, இவோ பற்றி போட்டா ஏதாவது தங்களுக்கு தங்களோட வீட்டை இல்ல தங்களோட சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வரும்னு ஒரு பயம் இருக்குது. இப்ப என்னுடைய நல்ல ரிலேட்டிவோ இல்ல என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டி நல்ல பழகுனாக்களோ ஒரு வார்த்தை சொல்லி கதைக்க பயப்படுவாங்க. நிறைய குட்டிகள், நிறைய தாய் நாய்கள் எல்லாம் அங்க இங்கன்னு சீரழிஞ்சு போய் தான் இருக்கு. ஸோ நன்றி, 1000 நன்றிகள். ஒவ்வொருத்தருக்கா எனக்கு நேற்று சொல்லணும்னு ஆசைப்பட்ட நான் அது கிடைக்கையில் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. ஏதாவது சரிபுல இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. நீங்க செய்யறது வந்து அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு. ஸோ உங்களோட பேர் சொல்லையில, எந்த பேர் சொல்லையில, பிரான்ஸ்ல உள்ள உங்களோட அக்காட பேர் சொல்லையில அப்படியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. உங்களோட ஒரு சௌரம் மாதிரி நினைச்சு என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனா நீங்க தந்த ஒவ்வொரு ருப்பீஸும் அந்த ஷெல்டருக்குள்ள போயிருக்குது. அதை மட்டும் ஒவ்வொருத்தர பேரும் அவங்க சொல்லும், அந்த ஷெல்டர் சொல்லும். நன்றி, வணக்கம்.